என்று முழ தென் தமிழ் என்று கம்பனுரை கூறிவிட்டான். யாமறிந்த மொழிகளிலே சிறந்த மொழி தமிழ் மொழி என்று பாரதி உனை கூறிவிட்டான். தமிழுக்கு அமுதென்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாரதிதாசனும் கூறிவிட்டான். உன்னை எப்படி அழைப்பேனோ, என்னவென்று அழைப்பேனோ, உண்மையை சொல்லட்டுமா, உள்ளதை சொல்லட்டுமா? அன்னை தமிழே, என் நாவல் கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே, என்னில் வளர்ப்பவளே, உனது புகழ் சொல்ல புறப்படுத்தேன், சொல்லில் விளையாட சொல்ல முடியலையே, என் உள்ளத்தமிழே, என் உயிரினும் மேலா அன்னை தமிழே, உன்னை போற்றி உனக்கு என் முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நடுவர் அவர்களுக்கும் அவையோர் அனைவருக்கும் என்னுடைய அடுத்த முத்தான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நான் உங்கள் முன் எடுத்துரைக்கவிருக்கும் தலைப்பு பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் என்பதாகும். சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்கு இங்கு இதுவரையிலும் பல்வேறு குரல்கள் எழுந்திருக்கின்றன. எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓரினம், எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்று கூறிய பாரதியின் கவிதை குரல், சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், யாதும் ஊரே யாவரும் கேளு என்ற கனியின் பூங்குற்றனாரின் ஒற்றுமை குரல், நல்ல குலம் என்றும் தீய குலம் என்றும் சொல்லல வல்லால் பொருள் இல்லை என்று நாலடியாரின் பண்பு குரல், அரை நூற்றாண்டுக்கும் மேலாக ஆதிக்கத்திற்கும் அடிமைத்தனத்திற்கும் எதிராக முழங்கிய பெரியாரின் பகுத்தறிவு குரல், இப்படி பல குரல்கள் இங்கு எழுவதற்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஒரு ஆதிக்க குரல் ஒலித்தது. பிறப்பின் அடிப்படையில் மனிதர்களை கூறு போட்டுக் கொண்டிருந்த காலத்தில், பிறப்பின் அடிப்படையில் மனிதர்களை கூறு போட்டுக் கொண்டிருந்த சாஸ்திரங்களுக்கு மத்தியிலே பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று ஒலித்த அந்த குரல் வள்ளுவரின் அறக்குறள், உலக பொதுமறையாம் திருக்குறள். இக்குறள் பெருமை என்னும் அதிகாரத்தில் 972வது குறளாகும். திருக்குறளின் இந்த வரி பிறப்பால் அனைவரும் சமம் என்பதை வலியுறுத்துகிறது. ஆணும் பெண்ணும் பறவையும் விலங்கும் புழு பூச்சிகளும் கூட பிறப்பால் சமமானவையே, இதில் எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் இல்லை. அதுதான் திருவள்ளுவரின் பார்வை. அவரது பார்வை ஒரு நாட்டை தாண்டியது, ஒரு சமூகத்தை தாண்டியது, ஒரு இனத்தை தாண்டியது, ஒரு மொழியை தாண்டியது. உயிர் இருக்கும் இடமெல்லாம் சமத்துவம் இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய கருத்து. ஆனால் மனிதன் மனிதனை பிரிக்க இன்று எத்தனை காரணங்கள் கண்டுபிடிக்கின்றான். ஒரு குழந்தை பிறந்த அந்த அடுத்த நொடியிலேயே அது என்ன சாதி, என்ன மதம், என்ன நிறம், என்ன மொழி என்று இயற்கை ஒருபோதும் கேட்டதில்லை. ஏனென்றால் இயற்கைக்கு தெரிந்தது உயிர் மட்டும்தான், மனிதனுக்குத்தான் தெரிந்தது இந்த பிரிவுகள். சாதியால், மதத்தால், இனத்தால், மொழியால், நிறத்தால், பணத்தால், பாலினத்தால், உடல் தோற்றத்தால், இவ்வளவே இன்று சமூக வலைத்தளங்களில் எத்தனை ஃபாலோவர்ஸ் என்பதை வைத்து கூட இன்று ஒரு மனிதனின் மதிப்பு அளக்கப்படுகிறது. இதெல்லாம் விட சோகம் வேறு என்ன இருக்க முடியும்? ஒரு பள்ளிக்கு செல்லும் குழந்தை புத்தகத்தை சுமந்து செல்கிறது, சாதியை அல்ல. அறுவை சிகிச்சை செய்யும் மருத்துவர் ரத்தத்தின் குழுவை பார்ப்பார், சாதியை பார்ப்பதில்லை. ஒரு தீயணைப்பு வீரர் தீயில் சிக்கியவரை காப்பாற்றும் பொழுது நீ என்ன மதம் என்று கேட்பதில்லை. அவருக்கு தெரிந்ததெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், அங்கே ஒரு உயிர் துடித்துக் கொண்டிருக்கிறது என்பது மட்டும்தான். இரத்த தான முகாமில் எனக்கு இந்த சாதியில் ரத்தம் வேண்டும் என்று யாரும் கேட்பதில்லை. மருத்துவமனையிலும் சாதி இல்லை, இயற்கையிலும் சாதி இல்லை. அது இருக்கும் இடமெல்லாம் சில மனிதர்களின் மனதில் மட்டும்தான். அப்படியானால் மாற்றப்பட வேண்டியது சட்டங்களா இல்லை மனங்களா? நடுவர் அவர்களே, சமத்துவம் என்றால் என்ன? ஒரு மாணவன் தனது ஆசிரியரிடம் ஒரு சிந்திக்கக்கூடிய கேள்வி ஒன்றை கேட்டான். ஆசிரியரே, எல்லோரும் சமம், சமத்துவம் என்று சொல்லுகிறீங்களே, அப்போ பரீட்சை எல்லாத்துக்கும் 100 மதிப்பெண் தர வேண்டியதுதானே என்று. அதற்கு அந்த ஆசிரியர் சொன்னார், அதற்கு பெயர் சமத்துவம் இல்லை, கேள்வித்தாளுக்கே செய்யும் அநீதி என்று. இங்கு நாம் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சமத்துவம் என்பது அனைவருக்கும் கொடுக்கும் ஒரே முடிவு அல்ல. சமத்துவம் என்பது அனைவருக்கும் கொடுக்கும் ஒரே வாய்ப்பு. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்துக் கொண்டிருந்தவன் எப்பொழுது சங்கம் வைத்து சாதியை வளர்க்க ஆரம்பித்தானோ அன்றைக்கு ஆரம்பமானது இந்த அக்கிரமங்கள். கோயில் கட்ட வியர்வை சிந்தி கல்லுடைக்க சொன்னான், கட்டிவிட்ட பிறகு உள்ளே நுழைய விடாமல் எல்லோருக்கும் நாயா சாமி, எங்களுக்கும் கொஞ்சம் காமி என்று கதற விட்டான். மதுரை மாவட்டம் ஆட்டுக்குளம் ஊராட்சியில் கிளவளவு கிராமத்தில் பட்டியலின மக்கள் பொது குளத்தில் தண்ணீர் எடுத்துவிடக் கூடாது என்பதற்காக குடிநீர் குளத்தில் மலம் கலந்த அவலத்தை 70 ஆண்டுகளுக்கு முன்பாகவே
நட்பிற்கு சாதி பார்க்கப்படுகிறது. வீடு வாடகைக்கு விடுவதற்கு கூட சில மனிதனை அல்ல, அந்த மனிதனின் பிறப்பை தான் பார்க்கிறார்கள். கேரளாவில் ஒரு சம்பவம். கேரளாவில் உள்ள வாழைத்தோப்புக்குள் புகுந்த யானைகள் வாழை மரங்கள் அத்துணையும் நாசம் செய்தன. ஒரே ஒரு மரம் மட்டும் எஞ்சியிருந்தது. அருகே சென்று பார்த்தால் தான் அதற்கான காரணம் தெரிந்தது. அந்த மரத்தில் ஒரு குருவி கூடு கட்டி குஞ்சு பொறித்திருந்தது. ஆக ஆக இனத்தை கடந்து உயிரை நேசிக்கும் பொழுது ஒரு மிருகம் மனிதனாக மாறுகிறது. மனிதத்தை கடந்து இனத்தை நேசித்து கௌரவ கொலை செய்கிற பொழுது ஒரு மனிதன் மிருகமாக மாறுகிறான். இன்று இந்தியா பல்வேறு துறைகளில் வெற்றியை நோக்கி கொண்டு செல்கிறது. விண்வெளியில் சாதனை படைக்கிறது. செயற்கை நுண்ணறிவு காலத்தில் வாழ்கிறது. ஆனால் இன்றும் ஒரு மனிதன் தனது சக மனிதனின் கையை தொடுவதற்கு அஞ்சும் நிலைமை. ஒரு மாணவனின் வெற்றியை அவனது பிறப்பு தீர்மானிக்கவில்லை. விஞ்ஞானியின் கண்டுபிடிப்பை அவரது நிறம் தீர்மானிக்கவில்லை. ஒரு மருத்துவரின் சிகிச்சையை அவரது மதம் தீர்மானிக்கவில்லை. ஒரு வீரனின் தியாகத்தை அவருடைய சாதி தீர்மானிக்கவில்லை. அப்படியானால் ஒரு மனிதனின் மதிப்பை மட்டும் ஏன் பிறப்பு தீர்மானிக்க வேண்டும்? பிறப்பு என்பது நமக்கு கிடைத்த அடையாளம், செயல்தான் நாம் உருவாக்கும் அடையாளம். சேரிக்கும் ஊருக்கும் நடுவே இருக்கும் இடைவெளியை, பறை இசைக்கும் பஜனை பாடல்களுக்கும் நடுவே இருக்கும் இடைவெளியை, ஆதிக்கத்திற்கும் அடிமைத்தனத்திற்கும் நடுவே இருக்கும் இடைவெளியை, காதல்களுக்கும் ஆணவ கொலைகளுக்கும் நடுவே இருக்கும் இடைவெளியை, உண்மைகளுக்கும் கற்பிதங்களுக்கும் நடுவே இருக்கும் இடைவெளியை உடைக்க வந்த சம்மட்டி பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும். மாதா பிதா குரு தெய்வம். பேச பழக்கிய மாதாவுக்கும், பேச்சு பிழை நீக்கிய பிதாவுக்கும், பேச்சு நாகரீகம் கற்றுக் கொடுத்த குருவுக்கும், இந்த பேச்சு போட்டியில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த என் தெய்வத்திற்கும் என் மனமார்ந்த நன்றிகள். நட்சத்திரத்தை குறிவை நீ மரத்தை சுட்டாலும் பரவாயில்லை என்பார்கள். குறிவைப்பதே முக்கியம். நான் நட்சத்திரத்தை குறிவைத்தேன். சுட்டது மரமா அல்லது நட்சத்திரமா என்பது நடுவர்களுக்கு தெரியும். நட்சத்திரத்தை சுட முயற்சி செய்வேன், இல்லையெனில் பயிற்சி செய்வேன். காலமோ சுருக்கம், கருத்தோ பெருக்கம். இனியும் நான் பேசினால் ஏற்படும் சுணக்கம். இத்துடன் எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக